வணக்கம். நீங்க கரெக்டான டயட்லாம் இருக்கீங்க, டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்றீங்க, ஆனா உங்க வெயிட் குறையவே மாட்டுக்கா? நீங்க ஏற்கனவே சுகர் பிரஷர் பிரச்சனை உள்ளவங்க, மாத்திரைலாம் போட்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனா உங்க சுகர் பிரஷர் ஒரு கண்ட்ரோலுக்கு வர மாட்டுக்கா? உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ உடம்பு ரொம்ப அதிகமாக வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, கழுத்து வலி, முதுகு வலி, இந்த மாதிரி உடம்புல எல்லா இடத்துலையும் வலி அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இன்வால்மெண்ட் குறைஞ்சி அதிகமாக டிப்ரெஷன், அதிகமாக இரிட்டபிலிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருதா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டெப்ரிவேஷன். நம்மளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபோன் பார்ப்போம், இல்லை டிவி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள அவசர அவசரமாக எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு போவோம். இந்த மாதிரி 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் நம்ம தூங்கினாலும் நம்ம மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீப் டெப்ரிவேஷனில் தூக்கத்தோட குவான்டிட்டி மட்டும் முக்கியம் கிடையாது, குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்கள் 7 மணி நேரம் தூங்கினாலுமே உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது காரணம் குவாலிட்டி சரியில்லை. அதாவது டீப் ஸ்லீப் நம்ம யாருமே போகிறது கிடையாது. இடையில அடிக்கடி முழிக்கிறோம், பாத்ரூம் போகிறதுக்காக எந்திக்கிறோம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ஸ்லீப்போட குவாலிட்டி நம்ம குறைஞ்சி போயிடுது. ஸோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும்? அதாவது அடல்ட்ஸ் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 9 ஹவர்ஸாவது நம்ம தூங்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அடல்ட் 2 வாரத்துக்கு நைட்டு டெய்லி 9 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் தூங்கினா அவங்க உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். சரியாக நம்ம தூங்காதனால நமக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக இனிப்புள்ள ஸ்வீட்டோ என்ன பலகாரங்களோ சாப்பிட்றதுக்கு நம்ம மைண்டு தோணும். ஸோ நம்ம 2 வாரம் நைட் 9 ஹவர்ஸ் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்தோம்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேவிங்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம தேவையில்லாமல் எடுத்துக்கூடிய சாப்பாடோட அளவுலாம் குறைஞ்சி நம்மளோட வெயிட் லாஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேவையில்லாமல் வெயிட் கூடுறது நமக்கு குறைஞ்சிரும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். நம்ம 2 வாரம் இந்த மாதிரி கண்டினியூஸாக நைட்டு மட்டும் 9 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப்பில் நம்ம இருந்தோம்னாலே நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும் போது சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரெண்டுக்கும் இடையில உள்ள பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், பிளட் ப்ரெஷரும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் ரெண்டுமே குறையிறதுனால நமக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பும் நமக்கு குறைஞ்சி போயிடுது. மூணாவது மூட் சேஞ்சஸ். இந்த மாதிரி 2 வாரம் நம்ம நைட் மட்டும் 9 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் இருக்கிறதுனால நம்ம பிரெயினில் உள்ள நியூரான்ஸோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நமக்கு தேவையில்லாத இரிட்டபிலிட்டி பிரச்சனை வராது, டிப்ரெஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வராது, நம்ம வேலையில் நம்மளோட இன்வால்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், தேவையில்லாத எரர்ஸும் நமக்கு வராது. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் பாடியோட பெயின் பெர்செப்ஷன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் அடிக்கடி உடம்பு வலி வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்க வீட்டில் யாராவது நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டில் ஏதாச்சும் வேறு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இதனால் நைட் அதை பற்றி யோசிச்சு சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. இதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு வலி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கைகால் வலி, உடம்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரியாக தூங்காமடும் போது நம்ம பாடியோட பெயின் பெர்செப்ஷன் அதாவது பெயின் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம கண்டினியூஸாக டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் நம்ம தூங்குனீங்கனாலே இந்த பெயின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சி நம்ம உடம்புல வரக்கூடிய தேவையில்லாத பெயின் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. கடைசி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்மள நிறைய பேர் நைட்டு லேட்டாக தூங்குவாங்க, காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு வெயிட்டு தூக்குவாங்க, இல்லை தலையில் வெயிட் தூக்குவாங்க. இந்த மாதிரி தூக்கும்போது பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிருக்கும், மசிலோட டைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப வெயிட் தூக்கும்போது கழுத்துலையோ இல்லை முதுகுலையோ ஜவ்வு விலகி நமக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், அதிகமாக முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூங்காது தான். ஸோ நைட் நல்லா நம்ம டீப் ஸ்லீப் ஒரு 9 ஹவர்ஸ் நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், மசில்ஸ் ரொம்பவே டைட் இருக்கு. ஸோ நம்மளோட உடம்பு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் தூக்கினாலுமே நமக்கு இந்த மாதிரியான டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே நைட்டு கண்டிப்பாக 9 ஹவர்ஸ் தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, டிவி பார்க்குறதுலாம் அவாய்ட் பண்ணணும். தூங்குறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டீ, காஃபி குடிக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம தூங்குற ரூம் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்லா டார்க் ரூமாக இருக்கணும். அது மாதிரி நம்ம டெய்லி ரெகுலரான டைமில் நம்ம தூங்க போகணும். இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய தூக்கத்தோட குவாலிட்டியும் அதிகமாகும். அதே மாதிரி 9 ஹவர்ஸ் நம்ம தூங்குறதுனால நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். தேங்க்யூ.